பிபி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோக்கான கேள்வி என்ன அப்படின்னா, எதிர்நீச்சல் சீரியல்ல ரேணுகாவுடைய கணவருடைய பெயர் என்ன? சீரியல்ல தெரிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல ரேணுகா ரோல்ல சூப்பரா நடிச்சிட்டு இருக்கிற பிரியதர்ஷினி அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், அவங்கள பத்தி பலருக்கும் தெரியாத சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இவங்களுடைய முழு பெயர் பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷினி நீலகண்டன். இவங்களோட அப்பா பெயர் நீலகண்டன், அம்மா பெயர் ஸ்ரீலதா. இவங்க பிறந்தது ஜூன் 4ஆம் தேதி 1978 சிங்கப்பூரில் பிறந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் சீரியலில் ரேணுகா ரோலில் சூப்பராக நடித்து கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க பேசுகிற விதம், இவங்களுடைய ஸ்லாங் அந்த சீரியலில் நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே போல்டாக நடிச்சிருப்பாங்க. இவங்க இப்போ இல்லைங்க, கடந்த 30 வருஷமாகவே இவங்க நடிகை தான். இவங்க சின்ன வயசுலேருந்தே நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. இவங்க ஒரு நடிகை, இவங்க ஒரு டான்சர், இவங்க ஒரு ஆங்கர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பல்வேறு முகங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே தமிழ், தெலுங்கு, கன்னடம் சொல்லி நிறைய மொழிகளும் இவங்களுக்கு தெரியும். இவங்களுடைய தங்கச்சி பேர் தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச திவ்ய தர்ஷினி, அதாவது நம்ம டிடி. இவங்களுக்கு ஒரு தம்பி இருக்காரு, அவருடைய பெயர் தர்ஷன். சமீபத்தில் டிடி அவர்களும் பிடி அவர்களும் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அப்பாவை பற்றி ரொம்ப உருக்கமாக பேசியிருந்தாங்க. என்னுடைய அப்பா சின்ன வயசுலேயே திடீர்னு இறந்துட்டாரு, எங்களுக்கு அது ரொம்பவே பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் குடும்பத்தை நாங்கள் தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த இன்டர்வியூலேயே அவங்களுடைய அப்பாவோட பழைய ஃபோட்டோ டிவியில் போட்டு அது ஏஐயில் எடிட் பண்ணி அவங்களுடைய அப்பா இவங்க ரெண்டு பேர்ட்டையும் பேசுகிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதாவது அவங்க அப்பா என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் சின்ன வயசுலேயே உங்களை விட்டு பிரிஞ்சுட்டேன், உங்களுக்கு அது ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்துருக்கும். ஆனாலுமே நீங்கள் ரெண்டு பேருமே இப்போ சூப்பராக இருக்கீங்க, உங்களுடைய குடும்பத்தை இந்த நிலைமை கொண்டு வந்திருக்கீங்க, அம்மாவையும் தம்பியையும் நல்லா பார்த்துருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன், என்னை மன்னிச்சிருக்கம்மா, நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா உருக்கமாக இவங்ககிட்ட பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ எடிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்து ரெண்டு பேருமே கண் கலங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய அப்பாவை பற்றி பிரியதர்ஷினி நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. என்னுடைய அப்பா சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருப்பார், எங்களை போல்டாக வளர்த்தது அவர் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எங்களுடைய அப்பாவுடைய இழப்பு என்னுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு சோகத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து டிடி அவர்களும் பார்த்தீங்கன்னா, என்னுடைய அப்பா ரொம்ப ரொம்ப ஜாலியாக நடந்துக்குவார், எங்கள் ரெண்டு பேர்கிட்டையுமே இவளை எல்லாத்துக்குமே அலோவ் பண்ணுவார், ரொம்ப ஜாலியான ஒரு அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த இன்டர்வியூலேயே பிடி அவர்கள் எப்படி இந்த துறைக்குள்ள வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்கள பற்றி நிறைய சொல்லியிருந்தாங்க. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எனக்கு மாதிரி நடிக்கணும்னு சொல்லி ஆசை வந்துச்சு, ஆங்கர் ஆகணும்னு சொல்லி ஆசை வந்துருச்சு. அதனால் நான் போய் அட்டன் பண்ண ஆடிஷன், அப்போ தான் எனக்கு திரைமலை அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ கிடச்சிது. முக்கியமாக சன் டிவியில் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே போகும்போது அவங்க என்னை செலக்ட் பண்ணி மலரும் மொட்டுக்கள் அப்படிங்கிற ஒரு ஷோ என் கையில் கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்தது. அப்போ நான் சின்ன பொண்ணாக இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய செலிபிரிட்டிஸ் இன்டர்வியூ எடுத்துட்டேன். முக்கியமாக ரஜினிகாந்த் சாரோடைய பெரிய ஃபேன்கள் நானும் அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பேசணும், நல்லா அவர் நான் இன்டர்வியூ எடுத்தேன். அவருங்கிட்ட நிறைய மனசு விட்டு பேசினார். ஆனால் அவர் கூட நேரடியாக நேராக பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியல. ஒரே ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதுவுமே சைடாக நாங்கள் ரெண்டும் நின்று பேசுகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது. அது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரியதர்ஷினி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களை 3 முறை இன்டர்வியூ எடுத்திருக்காங்க, அஜித் அவர்களை ஒரு முறை இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அது போக பாரதி ராஜா, கமல், பார்த்திபன், விஜய் சேதுபதி, தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நடிகர்களையுமே இவங்க இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 15 வருடங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க ஆங்கராக இருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் விசஸ் கேர்ள் அப்படிங்கிற ஒரு டான்ஸ் ஷோவில் கலந்துருக்காங்க. ஸோ அதன் மூலியமாக தான் மக்கள் மத்தியில் இன்னும் பிரபலமானாங்க ஒரு டான்ஸராக. அதுக்கப்புறம் கலைஞர் டிவியில் மாநாட மயிலாட அப்படிங்கிற டான்ஸ் ஷோவில் கலந்துக்கிட்டாங்க. அதில் சீசன் 2 டைட்டில் வின்னராகவும் ஆனாங்க. இவங்களே ஒரு டான்ஸ் அகாடமி வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட டான்ஸ்க்காகவே இவங்க நிறைய விருதுகள் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, வாங்க இவங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு வரலாம். இவருடைய கணவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவரும் கலைஞர் டிவியில் எடிட்டராக தான் இருந்திருக்காரு. அவருடைய பெயர் ரமாகிருஷ்ணன். ஸோ கலைஞர் டிவியில் இருக்கும்போது இவங்க பார்த்து அவங்க பேசி லவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் திருமணம் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்காரு, அவருடைய பெயர் கிரிஷ். அவர் பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ஸ்டடீஸ் படிச்சுட்டு இருக்காரு. பிடி அவர்கள் அவங்களுடைய கணவரை பற்றி சொல்லும்போது, என்னுடைய கணவர் என்கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்குவார், நான் கூட நினச்சேன் கல்யாணத்துக்கு அப்புறமா என்னால் எந்த ஷோவுக்குமே போக முடியாது, நான் வீட்டோடு தான் அடங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் கணவர் அதெல்லாம் இல்லை, உனக்கு பிடிச்சது நீ வாழ்க்கையில் செய் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணார். ஸோ அவரால் மட்டும்தான் இப்போ நான் மறுபடியும் இந்த எதிர்நீச்சல் சீரியலில் ரேணுகாவாக நடிச்சிட்டு இருக்கேன். அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வாய்ப்பே எனக்கு கிடச்சிருக்காது. ஸோ என்னுடைய கணவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூலேயே அவருடைய கணவருக்கு அவங்க நன்றியும் தெரிவிச்சிருப்பாங்க. டிடி அவர்களுடைய நடிப்பை பார்த்து நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் சிவாஜி கணேசனும் கூட. இவங்க 1984 தாவணி கனவுகள் அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் அவங்களுடைய படத்தில் கடைசி தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படத்தில் அவங்க விருது கூட வாங்கியிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சிவாஜி, ராதிகான்னு சொல்லி பெரிய பெரிய ஆக்டர்லாம் இருப்பாங்க. அதில் சிவாஜி கணேசன் நீங்கள் ரொம்ப சூப்பராக நடிக்கிறீங்கன்னு சொல்லி அவங்கள பாராட்டினதாகவும் சொல்லியிருந்தாங்க. அதனுடைய வாழ்க்கையில் கிடைச்ச பெரிய பாராட்டு, சிவாஜி கணேசன் என்னை பாராட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து இதய கோவில், இதயத்தை திருடாது அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள் நடிச்சிருந்தாங்க.
முக்கியமாக இவங்க நடித்த சீரியல்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா விழுதுகள், கோலங்கள், ரேகா ஐபிஎஸ், தமிழ் கடவுள் முருகன், நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீரியல்ஸில் சூப்பராக நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் எத்தனை மனிதர்கள் அப்படிங்கிற சீரியலுக்கு அவங்க சிறந்த நடிகை அவார்டு வாங்கியிருந்தாங்க. எதிர்நீச்சல் சீரியலுக்கு அவங்க கூட பார்த்தீங்கன்னா அவங்க சிறந்த நடிகை அவார்டு வாங்கியிருந்தாங்க. முக்கியமாக கோலங்கள் சீரியலில் திருச்செல்வம் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பாரு. அதில் தேவயானுடைய தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க, ஒரு சின்ன ரோல் தான். ஆனால் அதே திருச்செல்வம் தான் இப்போ இவங்களை எதிர்நீச்சலுக்கும் கூப்பிட்டுருக்காரு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய டேரக்டர் நான் எப்போவுமே என் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். எனக்கு அப்போ வாய்ப்பு கொடுத்ததை விட இப்போ அவர் எனக்கு கொடுத்த வாய்ப்பு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு வாய்ப்பு. என்னை மெயின் லீடாக வச்சு நடத்துகிறாரு இந்த சீரியலை. ஸோ இந்த ரேணுகாவில் நடித்ததுக்கப்புறமா நிறைய பேர் என்னை பாராட்டுறாங்க. நீங்கள் ரொம்ப போல்டாக இருக்கீங்க, ரொம்ப தைரியமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ரேணுகா ரோலுக்காக என்னை பாராட்டு வராங்க. இது காரணம் எழுத்துக்களும் தான். அதுக்காக நான் ஸ்ரீவித்யா அவங்களுக்கும் நான் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீவித்யா வேறு யாரும் இல்லை, எதிர்நீச்சல் சீரியலோட வசனங்கள் எழுதுகிறவங்க தான் ஸ்ரீவித்யா. அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக நான் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் டிடி தான். அவள் குடும்ப பொறுப்பாக பாதி அவள் ஏற்றுக்கிட்டா. அதனால தான் என்னால் நடிக்க நிறையா முடிஞ்சு, நிறைய ஆங்கரிங் பண்ண முடிஞ்சு. டிடி தான் என்னுடைய தம்பியை படிக்க வச்சா, என்னுடைய அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டா. என்னை விட அதிக பங்கு குடும்பத்தை பார்க்குறதுல அவளுக்கு தான் இருந்தது அப்படின்னு சொல்லி பிடி அவர்கள் ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக என்னுடைய பையனுக்கு எல்லா விஷயங்களும் பண்ணுறது டிடியும் அவனுடைய மாமாவும் மட்டும்தான். எங்கிட்ட அவன் எதுவுமே கேட்க மாட்டான், எல்லாமே டிடிட்டு கேட்டால் கிடைக்குன்னு சொல்லி அவனுக்கு தெரியும். அதனால் டிடிக்கு அவன் ரொம்பவே செல்லமான ஒரு பையனாக இருக்கான். டிடி அவனோட பையனை மாதிரி என்னோட பையனை வளர்த்துறான்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசியிருந்தாங்க. ஆனால் டிடி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் எனக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்தது. அதில் ஒரு விஷயம், அவளுடைய திருமண வாழ்க்கை அவளுக்கு பிடிச்ச மாதிரி அமையல, அவள் விவாகரத்து பண்ணிட்டா. அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அவங்க பிடிச்சதா 2 பேருமே லவ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சில கருத்து வேறுபாடுகள்னால 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. அது என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பிரியதர்ஷினி சொல்லியிருந்தாங்க. அதை விட முக்கியமாக டிடி அவர்களுக்கு காலில் நடந்த அந்த ஒரு விபத்து அது எனக்கு ரொம்பவே கஷ்டத்தை இன்னும் கொடுத்துருக்கு. அவங்களுடைய காலில் ஏற்பட்ட இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களால வாழ்க்கையில் ரொம்ப தூரம் நடக்க முடியாது, ரொம்ப நேரம் உட்கார முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. நாங்கள் எல்லா மருத்துவமனையிலுமே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம். ஆனால் இது லைஃப் லாங் அப்படி தான் இருக்கும். டிடி வந்து கடைசி காலம் வரைக்குமே டிடி இந்த வழியை பொறுத்து தான் ஆகணும்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னுடைய தங்கச்சிக்கு இப்போ நடந்ததுனால ஏற்றுக்கவே முடியல. ஆனால் வேறு வழி இல்லை, நாங்கள் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடி அவர்கள் டிடி அவங்களுடைய காலில் அந்த பிரச்சனையை பற்றி பேசியிருந்தாங்க. முக்கியமாக என்னுடைய ரசிகர்கள் எனக்கு கொடுக்க ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப பெருசு. நான் இப்போ ரேணுகாவாக நடித்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் என்னுடைய வீட்டுக்கு கிஃப்ட் அனுப்புறது, என்னை நேரில் பார்த்தா லெட்டர் கொடுக்கறது, எனக்காக நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடிட் பண்ணி சோஷியல் மீடியாவில் போடுறது, இன்ஸ்டாகிராம், யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சோஷியல் மீடியாஸில் எனக்காக என்னுடைய பேரில் ஃபேன்ஸ் பேஜ் ஆரம்பித்து என்னை அவங்க பயங்கரமாக ரசிக்கிறாங்க, என்னை பயங்கரமாக கொண்டாடுறாங்க. அதெல்லாமே எனக்கு கிடைச்ச பெரிய வரமாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் உங்கள் தங்கச்சி டிடி சேர்ந்து சீரியல் நடிப்பீங்களா இல்லை சினிமா நடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா நாங்கள் படங்களையும் நடிப்போம், சீரியலையும் நடிப்போம். அது அந்த கதையை பொறுத்து தான் இருக்குது. கரெக்டான டேரக்டர் எங்கள் 2 பேரையும் வச்சு எழுதினார் அப்படின்னா நிச்சயமாக நாங்கள் 2 பேருமே நடிப்போம். எங்கள் 2 பேருக்குமே அது ஆர்வம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிடி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் நடித்த சீரியல்ஸ் எந்த சீரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எனக்கு வந்து ரேகா ஐபிஎஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த எதிர்நீச்சல் சீரியல், கோலங்கள் சீரியலில் சின்ன ரோல் தான் பண்ணியிருப்பேன். ஆனால் கோலங்கள் சீரியல் எனக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு நான் யாருன்னு சொல்லி வெளியே தெரிஞ்சுது. என்னால் நடிக்க முடியும்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அதுக்கான அந்த திருச்செல்லத்துக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன்னு சொல்லி அவங்களோட டேரக்டருக்கு நன்றியும் சொல்லியிருந்தாரு. இவங்களுடைய பெரிய ஆசை ஒரு திரைப்படத்தில் அவங்க முழு கதையில் மையமான அவங்க கேரக்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடிக்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை. மனோரமா, கோவை சரளா அவங்கள மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடிக்கணும். ஊர்வசி மேம் மாதிரி எந்த ரோல் கொடுத்தாலும் என்னால் நடிக்க முடியும்னு சொல்லி மக்களுக்கு காமிக்கணும். அதுதான் என்னுடைய பெரிய ஆசை, என்னுடைய கனவு எல்லாமே. கூடி சீக்கிரத்தில் அதெல்லாம் நிச்சயமாக நிறைவேறும்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கு ரசிகர்களாகிய உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய பிரார்த்தனைகளும் எனக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ எனக்காக நீங்களும் சாமியை வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூவில் அவங்க ரொம்பவே ஜாலியாகவும் போல்டாகவும் பேசியிருந்தாங்க. எனக்கு டான்ஸ் ஆட தெரியும், என்னால் நடிக்க முடியும், என்னால் ஆங்கரிங் பண்ண முடியும், மற்றவங்கள என்டர்டெயின் பண்ண முடியும். நான் தொடர்ந்து இந்த எல்லா விஷயங்களும் என்னுடைய வாழ்க்கையில் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். தொடர்ந்து மக்களை நான் என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களும் கூட எங்களுடைய பிபி டாக் சேனல் சார்பாக திவ்யதர்ஷினி அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்ததாக அவங்க ஆசைப்பட்ட, அவங்க நினச்ச எல்லா விஷயங்களுமே நடக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் எங்களுடைய பிரார்த்தனைகளும் அவங்களுக்காக எப்போவுமே இருக்குன்னு சொல்லிக்கிறோம். நீங்களும் கூட பிடி அவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் உங்களுடைய வாழ்த்துக்களையும், பிடி அவர்கள் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற இந்த ரேணுகா ரோல அவங்க எந்த அளவுக்கு நடிச்சிட்டு இருக்காங்க, உங்களுக்கு பிரியதர்ஷினி எந்த அளவுக்கு பிடிக்கும், எதிர்நீச்சல் சீரியலில் வேறு எந்த கேரக்டர் பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி சினிமா அப்டேட், சீரியல் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா இப்போயே நம்மளுடைய பிபி டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.